என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 நமக்கு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாள் நேரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், எந்த கிழமையில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி கிரிவலம் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு. ஏன்னா இப்ப பௌர்ணமி தான் கிரகணம் நிகழுது இல்லையா, அந்த நிகழக்கூடிய அந்த பௌர்ணமி நம்ம வழிபடக்கூடிய நாளும் இது. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நமக்கு 2/3/2026 திங்கட்கிழமை மாசி மகம் அன்னைக்கு மாலை நமக்கு ஒரு 5:30 மணிக்கு மேலே நமக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. அப்ப பௌர்ணமினால இரவு வழிபாடு தானே, பௌர்ணமினா இரவு வழிபாடு. அப்ப நம்ம கிரிவலம் பௌர்ணமி வழிபாடுகள் செய்யக்கூடிய கோவில்கள்லையும் சரி, நம்மளுடைய இல்லத்திலும் சரி, நம்ம 2ஆம் தேதி எடுத்துக்கலாம். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதை பத்தி. இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமான கிரிவலம் போகக்கூடிய அன்பு உறவுகள் இந்த 2ஆம் தேதி 2/3/2026 எடுத்துக்கிறது. 3ஆம் தேதி தான் நாங்கள் பகல்ல போகணும், கண்டிப்பா போகலாம். கிரகணம் நமக்கு மாலை நேரத்துல தான் பிடிக்கிறது, இரவு முடிகிறது. கிரிவல நேரத்துல இந்த கிரகணம் இருக்குல்ல, அதனால கிரிவலம் சுத்தலாமா சுத்தலாம். கோவிலும் அந்த நேரத்தில் நடசாத்தி இருப்பான். கிரிவலம் சுத்துறதுக்கு, வழிபாடு செய்யறதுக்கு, மந்திரங்கள் ஜபம் பண்றதுக்கெல்லாம் இது உகந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பூர்ண சந்திர கிரகணம். அப்ப நம்ம 2ஆம் தேதி இரவுகள் வழிபாடும் செய்யலாம், 3ஆம் தேதி பகல் வழிபாடும் நம்ம செய்யலாம். எத்தனை மணிக்குள்ள செய்யணும் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பூர்ண சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாள் நம்ம பார்க்கலாம். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை, சுக்லபக்ஷ பௌர்ணமி திதி, பூரம் நட்சத்திரத்தில், சிம்ம ராசி, கடக லக்கணத்தில் தான் இந்த சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. அப்ப நமக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நம்ம பார்த்தோம்னா மாலை நேரத்துல தான் நமக்கு ஆரம்பிக்கிறது. 3:20 இந்த சந்திர கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது? 3:20 மாலை இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பிக்கிற நேரம் மத்தியம காலம், முடிவு காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப சந்திர கிரகணம் மாலை 3/3/2026 செவ்வாய்க்கிழமை கரெக்டா பார்த்தீங்கன்னா ராகு காலத்துலதான் ஆரம்பிக்கும். எப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த சந்திர கிரகணங்க. அந்த ராகு காலத்திலேயே கிரகணம் ஆரம்பிக்கிறது. எப்ப? இரவுல ஆரம்பிக்கும். இன்னைக்கு எப்படி? மாலை நேரத்தில், அதுவும் செவ்வாய்க்கிழமை, நமக்கு 3 to 4 ராகு காலம் இல்லையா. அப்ப அந்த ராகு காலத்துல ஆரம்பிக்கிறதுனால இந்த சந்திர கிரகணம் போது கர்ப்ப ஸ்திரீகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 3:20 மாலை ஆரம்பிச்சிடுது. மத்தியம காலம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா மாலை 5:04 மத்தியம காலத்துல அந்த கிரகணம் நிகழும். இந்த நேரம் இருக்கு பாருங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறங்க. இந்த மந்திர ஜபம், ஏதாவது என்ன நாமம் சொன்னாலும் அது லட்சக்கணக்கில் நமக்கு அந்த பலனை தரும். சிலவங்க இந்த மந்திர உரு ஏற்றணும், லட்சத்தெட்டு உரு ஏற்றணும், ஒரு 1000 தடவை சொன்னா போதும், லட்சத்தெட்டு உரு ஏற்றதுக்கான பலன் கிடைச்சிடும். மந்திர ஜபம் செய்யலாம், வீட்டுல செய்யலாம், குளங்கள், ஆறு, கடல், எங்க வேணுமாலும் செய்யலாம். ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் பகல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லாம நீர் நிலையில இறங்கி கவனமா செய்யணும். அதான் ஒண்ணு, ஆழமான பகுதிக்கெல்லாம் போயிடக்கூடாது. முடிவு காலம் பார்த்தோம்னா இரவு 7:53 தான் இந்த கிரகணம் முடியுது. அப்ப நமக்கு 3:20 மாலை ஆரம்பிச்சு இரவு 7:53 முழுமையா சந்திர கிரகணம் முடிகிறது. இந்த காலகட்டத்துல நம்ம மதியம் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் இரவு தான் சாப்பிடுவோம். அதனால கர்ப்பஸ்திரிகள் மட்டும் இந்த 3:20 7:53 வரைக்கும் சந்திரனை பார்க்க கூடாது. பெரும்பாலும் நமக்கு 6 மணி வரைக்கும் சந்திரன் தெரியாது, அதற்கு மேலதான் நமக்கு தெரியும். அந்த காலகட்டங்கள்ல கர்ப்பஸ்திரிகள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு பெரியவங்களும் சொல்லி வச்சிருக்காங்க, பஞ்சாங்கத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த கிரகணம் போது மந்திர ஜபங்களை அதிகமா சொல்லும். உங்களுக்கு பிடிச்சது நமச்சிவாய மந்திரம், முருகருடைய மந்திரம், என்ன மந்திரங்கள், நான் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். ஏன்னா கோவில் நல திறக்காது. அதற்கு மேல 8 மணிக்கு மேல வீடு சுத்தி பண்ணிக்கலாம். கோவில் ஆலயங்கள்லாம் அதுக்கப்புறம் திறப்பா, இல்ல மறுநாள் காலையில கூட திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் தான் சமையல் செய்யணும். 8 மணிக்கு தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமையல் செஞ்சு நம்ம வழக்கம் போது உங்களுடைய சம்பிரதாயப்படி பூஜை செஞ்சுட்டு நீங்க வழக்கம் போல ஆரம்பிக்கலாம்.
இப்ப இந்த சந்திர கிரகணம் நிகழுது இல்லையா, இந்த நிகழ்வதால் மறுநாள் நீங்க பரிகாரம் அப்படின்னு செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப எந்தெந்த நட்சத்திரம் இந்த கிரகணத்தால தோஷம் பெறுது, இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம், இல்ல ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து வச்சும் பரிகாரம் செய்யலாம், இல்ல விநாயகருக்கு ஒரு மட்டை தேங்காய் இல்ல தேங்காய் வெத்தலைப்பாக்கு வச்சும் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரி, இந்த கிரகணத்தாலே தோஷம் பெறக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மேச ராசியில இருக்கும். பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு உறவுகள் நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்க கோயிலுக்கு போய் அங்க அர்ச்சகத்தை சொன்னாலே போதும், சந்திர கிரகணத்துடைய சங்கல்பம் பண்ணா அவங்க மந்திரம் சொல்லி பண்ணிடுவாங்க. செவ்வாய்க்கிழமையில நீங்க பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். சந்திர கிரகண தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதாங்க, போதுமான விஷயம். சந்திர கிரகணம் பூர்ண சந்திர கிரகணம் ரொம்ப விசேஷம். அதனால நம்ம பகல்ல கிரிவலம் சுத்தலாம்னா கண்டிப்பா சுத்தலாம். நம்ம கோயிலுக்குள்ளதான் போகக்கூடாது. கிரகணம் போது கோயில் இருக்கு, அதனால திறந்திருக்க மாட்டான். அதனால நீங்க கிரிவலம் சுத்தலாம். கிரிவலம் சுத்தும் போது நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நாமம் சொல்லுங்க. இந்த பூர்ண சந்திர கிரகணத்தை தவற விடாதீங்க. பூஜை புனஸ்காரத்துல இருக்கீங்களா, உங்க நாமத்தை சொல்லி பவர் ஏத்திக்கிறீங்க, சித்தி பண்ணிக்கிறீங்க, உரு ஏத்திக்கிறீங்க. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.